ஒரு வாய்ப்பை தேடி போறதே பெரிய ஸ்ட்ரகிள் தான். அது யாரை போய் கேட்கணும்னு தெரியாது, எங்கே யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும், அதை அப்ரோச் பண்ணாதான் அது நமக்கு கிடைக்குமா. ஆஸ் அ சிங்கராக வந்துட்டு நம்ம எப்பவுமே ரெடியாக இருக்கணும். ஏன்னா எங்கே வேணும்னாலும் ஒரு சிங்கர் அப்படின்னா பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டான்ஸர்னா ஆடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். சரிகமபால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஜட்ஜஸ் இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரே ஜட்ஜஸ் கண்டினியூவாக இருப்பாங்க. இப்போ கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் எங்களுக்கே அங்கே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும். எல்லாருமே இந்த உலகத்தில் லேர்னர்ஸ் தான். ஸோ சிங்கர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பேசிக்காக இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு இருக்குல்ல, அப்படியே தான் இருக்காங்க. கண்டிப்பாக பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் கற்றுக்கல. கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் வேறு மாதிரி இருந்தாங்க. இப்போ ட்ரெண்டிங் என்ன அப்படிங்கிறத அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக்கை கொடுக்குறதுன்றது தான் இப்போ மியூசிக் டைரக்டர்ஸோட டஃபஸ்ட் ஜாபாக இருக்கு. திரைமொழி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு சூப்பரான கெஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறேன். நமக்கு ஒரு மென்டர் ஒரு மாதிரி டீச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பட் இவங்கள மாதிரி ஒரு மென்டர் நம்மளுக்கு கிடைச்சாங்கன்னா வாழ்க்கையில் கோல் அப்படிங்கிறது ஈஸியாகவே கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டர் தான். ஸோ சிங்கிங்கில் ஆகட்டும் மற்ற எல்லா விஷயங்களையும் இவங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ அப்படி ஒரு சூப்பரான கெஸ்ட்டோட தான் நம்ம இருக்கோம். ஸோ பிளேபேக் சிங்கர் சாந்தி மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே மேம். ஸோ உங்கள் குரலுக்காக நாங்கள் நிறைய ஏங்கியிருக்கோம் மேம். ஏதோ ஒரு பாட்டு பாட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மியூசிக் ஜேர்னி நான் சிங்கர் தான் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு மேம்? எல்லாரும் போல தான். நான் படிக்கிறச்சவே டிசைட் பண்ணிட்டேன் நான் சிங்கர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6th படிக்கும்போது தான் அப்படி ஒரு விஷயம் அப்படி பூம் ஆகும்ல நமக்கு, இதுதான் அப்படின்னு. அப்படியான ஒரு விஷயம் தான். எல்லாரையும் கேட்பாங்க நீங்களாம் என்ன ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்லிட்டு நான் ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னோட டீச்சர்கிட்ட சொன்னது. ஸோ அப்படிதான் என்னோட மியூசிக் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போவே நான் ஸ்கூல்லேயே ஸ்கூல் குவயரில் இருந்தேன். ஸோ அது இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுலேயே ரொம்ப மூழ்கி போய் பாட்டு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நம்ம சிங்கர் ஆகிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ வீட்டில் சொல்லுவாங்க, நீ கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அது மாதிரி அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் போய் சொல்லியிருக்கீங்க நான் சிங்கர் தான் ஆக போகிறேன் அப்படிங்கும்போது அவங்களோட சப்போர்ட் அவங்களோட வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் யாருமே எங்களை இதுதான் படிக்கணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லலை. ஏன்னா 2 சைட்லேயும் அப்பா சைட்லேயும் சரி அம்மா சைட்லேயும் எல்லாருமே நல்லா பாடுவாங்க. அதனால சிங்கிங் லைனில் போகிறதுன்றது நான் சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படலை. அது என்னோட சாய்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ நான் பாடுவேன், அதனால நீ ஒரு பெஸ்ட் சிங்கரா வா, அப்போ அதுக்கு என்னென்ன நீ பண்ணணுமோ அந்த ட்ரைனிங் தான் நீ பண்ணு சரி. அப்படிதான் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க என் ஃபேமிலியில. பொதுவாக மேம் சினிமா துறையில் ஆகட்டும் இல்லை மற்ற துறையில் பெண்கள் சாதிச்ச அப்புறம் தான் அந்த பயணங்கள் அதிகமாக தொடர்ந்துட்டே இருக்கும். நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துக்கு வரக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க மேம்? ஸ்ட்ரகிள் ஆக்சுவலாக ஒரு வாய்ப்பை தேடி போகிறதே பெரிய ஸ்ட்ரகிள் தான். அது யாரை போய் கேட்கணும்னு தெரியாது, எங்கே யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும், அதை அப்ரோச் பண்ணாதான் அது நமக்கு கிடைக்குமா, அது சாத்தியமான்ற விஷயம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இனிஷியலி. எனக்கு யாரையுமே தெரியாது, இண்டஸ்ட்ரியிலையும் எனக்கு யாருமே இல்லை ஃபேமிலி வைஸ். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிதான் சொல்லணும். யாரை போய் கேட்கறதுனே தெரியாது அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன செய்ய முடியும்ல. ஸோ இனிஷியலி அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. நிறைய சாங்ல நீங்க பிளேபேக் சிங்கரா இருந்திருக்கீங்க, சரிகமபால மென்டரா இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருப்பீங்க. சிங்கிங்ல ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்கு தோணிட்டே இருக்கும் அடுத்தடுத்து அப்படிங்கிறது. அந்த ஸ்பாட் டைம்ல ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க யாராச்சும், அந்த டைம்ல நீங்க எப்படி உங்களை நீங்களே டீச் பண்ணிக்கோங்க, நீங்க எப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவீங்க அதெல்லாம்? ஆஸ் அ சிங்கராக நம்ம எப்பவுமே ரெடியாக இருக்கணும். ஏன்னா எங்கே வேணும்னாலும் ஒரு சிங்கர் அப்படின்னா பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டான்ஸர்னா ஆடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்கு வாய்ஸை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும்.
சாங் எல்லாம் எப்பவுமே கத்து வச்சுக்கணும். இதெல்லாம் பேசிக் திங்ஸ் தானே. ஓகே ஸோ இப்படிதான் ரெடியா இருப்பேன். ஓகே. ஸோ சரிகமப பத்தி இப்ப சொல்லணும்னா, ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து மாற்றங்கள் நெறைய இருக்கும். நெறைய சிங்கர்ஸ் வந்து வளர்த்து விட்டதுன்னே சொல்லலாம். ஸோ அங்க இருக்க ஜட்ஜஸ் பத்தி உங்கள்ட்ட கேட்டே ஆகணும். சைந்தவி மேம் அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பெரிய பெரிய சிங்கர்ஸ். அவங்களுக்குள்ள இருக்க பயணங்கள் உங்க கூட எப்படி இருக்கு மேம்? சரிகமபால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஜட்ஜஸ் இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரே ஜட்ஜஸ் கண்டினியூவா ஓகே. இருப்பாங்க. இப்போ கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லாம எங்களுக்கே அங்க ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஓ! நடக்கும். எல்லாருமே வந்து இந்த உலகத்துல லேர்னர்ஸ் தான். எல்லாமே தெரிஞ்ச யாருமே கிடையவே கிடையாது. ஸோ ஒரு ஒரு நாளும் அங்க ஷூட் போறோம், இல்ல ஒரு ட்ரைனிங் போறோம் அப்படின்னாலே நாங்களே ஒரு ஒரு விஷயத்த கத்துக்கிறோம். ம். இன்ஃபேக்ட் அந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்து சில விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். ஜட்ஜஸ் சொல்ற நிறைய இன்புட்ஸ் எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். ஸோ இப்படிதான் அங்க போனாலே ஒரு ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓ! நமக்கு வேண்டிய விஷயங்களை அங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நீங்க சொன்ன மாரி நெறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அங்க ஜட்ஜ்ல உங்களுக்கு ஃபேவரட்டா ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி யாராவது இருக்காங்களா? ஃபேவரட் எல்லாம் எல்லாருமே எனக்கு ஃபேவரட். ஓகே. ஏன்னா ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும், ம். இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு குவாலிட்டி இருக்கும். அதனால சிங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஓகே. அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் நான் எடுத்துப்பேன். ஓகே. அதுல எனக்கு எதை இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அப்படிதான் என்னோட சிங்கிங்கோட அந்த ஜேர்னியை நான் வளர்த்துட்டு வரேன். ஓகே. ஸோ நீங்க எந்த மாரி மியூசிக் டைரக்டருக்குள்ள இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஸோ நெறையா பயணங்கள் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆன மாரி இருக்கு. ஸோ யார் யார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஜஸ்டின் பிரபாகரன் சார் அவரோட டியர் காம்ரேட் படத்துல 4 லாங்குவேஜஸ்ல அந்த புலராத அந்த சாங் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நாங்கள் எல்லா லாங்குவேஜஸ்க்கும் நாங்கள் பண்ணோம். அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட அவரோட குவாயரில் இருக்கேன். ஸோ அவரோட இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு, அநேகன், மாற்றான், அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு மூவின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஃபுல் ஆர்ஆர் சாங்ஸுக்கு இது மாதிரி இது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோவிந்த் வசந்தா சார் கிட்ட, அதுக்கப்புறம் சித்தார்த் விபின் சார், அது அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணால யாரு கூட எனக்கு தெரியல சைட்டுன்னு வரல. அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ நான் பாடினது வந்து மிஸ்டர் ரவி விஜய் ஆனந்த் சொல்லிட்டு அவரோட மூவில எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சோலோ லீட் பாடுறதுக்கான என்ன சாங்னா பச்சை புல்வெளின்னு சொல்லிட்டு என்னம்மா கதை விடுறானுங்க அந்த மூவி நேம். அது கமர்ஷியலாக சரியாக போடலனாலும் பட் அதில் எல்லாமே வந்து பெரிய பெரிய சிங்கர் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவரும் பாடியிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஆல்பம்ல என்னோட நேம் இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ரீசெண்ட் டைமா சைந்தவி மேம் ஒரு வார்த்தை சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். சிங்கர்ஸ் அப்படின்னா நிறைய ஃபுட்டு நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம் இப்போ ஆடிஷன் போறதுக்கு முன்னாடியோ ரெக்கார்டிங் போறதுக்கு முன்னாடின்னு. ஸோ உண்மையாவே வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஃபுட்டெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணி ஆகணுமா மேம்? அது ஆடிஷன் ரெக்கார்டிங் இல்லை, லைஃப்லயே வந்து நீங்க ஒரு சிங்கரா இருக்கணும்னா சிலருக்கு வந்து எல்லாமே ஏத்துக்கும், சிலருக்கு அதெல்லாம் ஏத்துக்காது. நான்லாம் நிறைய அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடனே அது எஃபெக்ட் ஆகிடும். ஸோ சிட்ரிக்கான விஷயம், அந்த லெமன் அந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிட்டேன்னா எனக்கு அது ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துருவேன். ஆசையா இருக்கும், எப்பயாச்சும் வேணா சாப்பிடுவேன். ரெகுலர் பேசிஸ்ல எடுக்க மாட்டேன். வாய்ஸை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணோம்னா இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் சரிகமாப்பில் வந்து மென்டராக இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் டீச் பண்ணுவீங்க. ஸோ எத்தனை நாள் இந்த ப்ராசஸ் நடக்குமா? இப்போ 1 வீக்குள்ளதுன்னா அந்த ஃபுல்லாக ப்ராசஸ் நடக்குமா? இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களா இவங்களுக்கு இந்த சாங் அப்படிங்கிறது? மென்டராக வந்து நான் எப்பவுமே ரெகுலராக இருக்கிறது கிடையாது. அது வந்து அவைலபிலிட்டி பொறுத்து தான். ஒருத்தவங்க இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு சீசனுக்கு ஒவ்வொரு மாதிரி பிள்ளைங்க இருப்பாங்க. சிலர் உடனே கற்றுப்பாங்க, சிலர் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் எல்லாமே பயங்கர டேலண்டடான பிள்ளைங்க. ஸோ ஆடிஷன் அப்போவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எங்களுக்கு. அவங்க பாடுறச்சே தெரியும் இவங்க எந்த லெவல் வரைக்கும் போவாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் தெரியும். ஸோ அதுலேருந்தே அவங்க எவ்வளோ கிராஸ்பிங் பவர் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்துடும்.
ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. அவங்களே இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் நாம டீச் பண்ணி தான் கற்றுக் கொடுக்கணுன்ற விஷயமே இல்லை. பாதி அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எங்கெங்கே டெக்னிக்கலி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி கொடுத்தா ஓகே, அவ்வளோதான். இப்போ என்னன்னா மேம், சிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டக்குன்னு ஸ்பார்க்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அந்த பிளேபேக் சிங்கராக இருக்கும்போது இப்போ ஒரு ஆடியோ நடக்குது அப்படின்னா, பெரிய ஆடியோ லான்ச் நடக்குது, லைக் பெரிய வந்து ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கும்போது டக்குன்னு ஒரு பாட்டுக்கு வந்து நீங்கள் பிளேபேக் சிங்கர் ஆகணும் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஐயோ சொல்லிட்டாங்களே அப்படி பதட்டமாயிருக்கீங்களே என்னைக்காச்சும்? பதட்டம் ஆகாதுங்க. பாட்டெல்லாம் மறந்து போயிடும். என்ன பாடுறது ஐயோ ஃபுல்லா பிளாங்க் ஆயிடும். ஓகே. திடீர்னு ஏதாவது பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எதுவுமே ஞாபகத்துக்கு வராது அந்த சமயம். எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் என்ன பாடுறேன் அப்படின்னு. எந்த ஒரு இது இவெண்ட்டுக்கு போனாலுமே பாடுங்க அப்படின்னா உடனே மறந்துடும். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுப்பேன், சரி ஏதாவது பாட சொன்னா நம்ம பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு மைண்ட்ல இருக்கும். அங்க போய் ஸ்டேஜ் மேல பார்க்கும்போது மறந்து போயிடும். ஐயா, அப்போ அவங்க என்ன ப்ரிஃபர் பண்றாங்களோ அதை பாடிட்டு. சூப்பர் மேம். அப்போ வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயம் கேட்கணும். அப்போ உங்களுக்கு லைவ் ஆடியன்ஸ், லைவா பாடுற ஆடியன்ஸோ இல்ல லைவா ரெக்கார்ட் பண்றது உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல வந்து ஸ்டூடியோ போயிட்டு அங்க ரெக்கார்ட் பிடிக்குமா? ரெண்டுமே வேற வேற ஜானர். ஓகே. ஸ்டுடியோல இருக்கும்போது பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அந்த சிச்சுவேஷன் என்ன, அதுக்குண்டான விஷயங்கள் மட்டும்தான் அங்க நம்ம கொடுக்க முடியும். ஆனா லைவ்ல பாத்தீங்கன்னா நம்ம இஷ்டம், நம்ம ஜாலியா எவ்வளோ இம்ப்ரோவைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஜாலியா இருக்கும். அது பீப்புளோட கனெக்ட் ஆகும். அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்றாங்கன்றத நம்ம டைரக்டாவே நம்ம வந்து லைவா பார்க்க முடியும். ஸோ அது இருக்கிற சந்தோஷம் வேற, ரெக்கார்டிங்ல இருக்கிறது சந்தோஷம் அது வேற. ஓகே. நிறைய கிளாஸஸ் வந்து போவாங்க மேம் சிங்கர்ஸ். இப்போ வந்து அப்கமிங் சிங்கர்ஸ்லாம் கிளாஸ் போயோ நிறைய கற்றுக்கிட்டு வந்தவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ சிங்கர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பேசிக்காக இந்த 4 விஷயங்கள் வந்து தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு இருக்குல்ல, அப்படி ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பா வந்து பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் கற்றுக்கல. நான் ரொம்ப லேட்டாக தான் நான் வந்து கிளாஸஸ் போக ஆரம்பித்தேன். ஏன்னா அப்படி ஒரு விஷயம் கற்றுக்கணுன்றதே எனக்கு அந்த சமயத்தில் எனக்கு தெரியாது. ஆஃப்டர் 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மியூசிக் கிளாஸ்ன்னு ஒன்று போகணும், அப்படி ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்றதே எனக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் தான் நான் போய் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ இருக்கிறவங்களுக்கு அது எல்லாருக்குமே தெரியுது. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு கற்றுக்க. ஸோ மியூசிக்லன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கர்நாடிக்காவது கற்றுக்கணும், இந்துஸ்தானியாவது கற்றுக்கணும், வெஸ்டர்னாவது கற்றுக்கணும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் மஸ்ட்டு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும். ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் நம்ம மியூசிக்கில் கற்றுக்கிட்டாதான் வந்து இப்போதைக்கு சர்வைவ் பண்ண முடியும். ஓகே, சூப்பர் மேம். லைக் என்னன்னா ஒரு சிங்கருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ நம்ம சாய் அபியங்கரை எடுத்துக்கிட்டோம்னா அவரோட ஆல்பம்னாலே வேற வேற ஜேனர்ல இருக்கு. நம்ம யுவன் சாங்கோட மியூசிக்னா லைஃப் லவ்ல இருந்து லவ் ஃபெயிலியர் வரைக்கும் ஒரு ஜேனர் இருக்கு. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்ஸான மியூசிக்ஸ்லாம் போடுறாங்கல்ல மேம். ஸோ அப்படி இருக்கவங்க வந்து கரண்ட்டாக வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணுவாங்களா மேம்? ஒர்க் பண்ணி தான் ஆகணுங்க. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் வேறு மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் வேறு மாதிரி இருந்தாங்க. இப்போ ட்ரெண்டிங் என்ன அப்படிங்கிறத அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக்கை கொடுக்குறதுன்றது தான் இப்போ மியூசிக் டைரக்டர்ஸோட டஃபஸ்ட் ஜாபாக இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். ஓகே.